ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்சு கொடுத்த குடல் வறுவல் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கும்போதே நாக்கில் எச்ச ஊறுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குடல் வறுவல் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம், அதோட குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். குடல் குழம்பு ரத்தத்தை வந்து குடலோடு வறுக்க போகிறோம். ரத்தம் குடல் ரெண்டும் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குடல் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். நல்லா பிசைஞ்சு கழுவணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வரும். நல்லா இப்படி பிசையும் போது அதில் உள்ளது ஃபுல்லாக வந்துடும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா 4-5 தடவை அலசியாச்சு. லாஸ்ட்டாகவும் மறுபடியும் ஒரு டைம் மஞ்சத்தூள் போட்டு அலசியிருக்கிறேன். வந்து சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் குக்கரில் தான் போட்டு எடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பஞ்சாட்டம் வேகும், இல்லைன்னா நறுக்குன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு. தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம கழுவுனதுலேயே பார்த்திங்கன்னா எப்படி புழிஞ்சிட்டு போட்டாலும் தண்ணி விடும். பாருங்கள், சும்மா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஆனால் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சீரகம் தான் முக்கியமாக அதில் போடணும். அல்சர் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி போட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பை குடிக்கணும். குடித்தா அவ்வளோ நல்லது, நல்லா கேட்கும். இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குடல் குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இஞ்சி ஒரு கட்டை, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு, எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குடலை வந்து நல்லா குழம்பு வைக்க போகிறோம். மிளகாட்டி குழம்பு வச்சுட்டு இந்த குடலை அரிசி எடுத்து ரத்தத்தோடு வறுக்க போகிறோம். இது வந்து என்னுடைய ஸ்டைல், நான் எப்பயுமே இப்படிதான் செய்வேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயில் செவந்து வந்துட்டு நல்லா வதங்கணும், துருளை வதங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மட்டும் போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் தான் போட போகிறோம். அதில் வந்து நான் அரிசி சேர்த்துக்கல. இந்த மாதிரி மட்டன் குழம்பு மட்டும் வைக்கும்போது அரிசி போட்டு வறுத்துக்குவேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூளும் தேங்காயும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து நல்லா சுருளை வதங்கணும். வெங்காயம் பாருங்கள், கண்ணாடி மாதிரி சின்ன வெங்காயம் போட்டால் தான் எப்பயுமே நல்ல டேஸ்ட் வரும். பார்த்திங்கன்னா இது குடல் எடுக்கும்போதே மட்டன் கடையில் வந்து கேட்டுக்குங்க நீங்கள், இது வந்து முத்தின ஆட்டுக்குடலா இல்லை இளங்குடலான்னு. இலை ஆட்டுக்குடலான்னு ஒரு 5-6 விசில் விட்டால் போதும். அதே முட்டை ஆட்டுக்குடலான்னு ஒரு 10 விசில்னாலும் விடணும். அப்போ தான் நல்லா வேகும். விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காய். லைட்டாக ஒரு பரட்டிட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச தூள். நான் அந்த ரெசிபி போட்டிருக்கிறேன். 2, 3, 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வந்து பச்சை வாசம் போகணும் நல்லா மிளகாத்தூளில், அதனால் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீ ஆற வச்சு அப்படியே அரைச்சிக்க வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா குடல் வறுக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கிறேன். இதை வந்து நல்லா பொடியாக அரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிச்சிக்கலாம். கடலை எண்ணெய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வரமிளகா 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க குடல் வந்து இதில் சேர்த்துப்போம்.
வெந்துருச்சு. நம்ம எப்பயும் குக்கரில் போட்டு வேக வச்சது தான். இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்கிற மிளகா வந்து அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே குடலை வந்து வேக வச்சு தான் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம குடல் வறுவல் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடைச்சட்டி வச்சுட்டேன். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சீரகம், இங்கே பார்த்தீங்கன்னா குடல் வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, மிளகா பார்த்தீங்கன்னா இது பொடி மிளகாய் இருக்கிறதுனால ஒரு 10-20 மிளகாயிட்ட அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா தான் போடணும். இப்போ அதுக்கு வந்து குடலுக்கு வந்து அப்போ தான் சூப்பராக இருக்கும். தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுக்கிறேன். ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் பொடியாக இருந்து போட்டிருக்கிறேன் ரவுண்டாக. இதுக்கு வந்து வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து அடுத்த வேலையை பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ரத்தத்தை எடுத்துக்கலாம். அது கூடவே தேங்காய், அதுக்கப்புறம் மல்லி இலை. ரத்தத்தை குடலோடு போட்டு வறுக்கும்போது உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா ரத்தத்தில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இந்த 3ஐயும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கரைக்கணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம செய்கிறது எல்லாமே 1/2 கிலோ குடல் ரத்தம் குடல் தான். கொஞ்சமாக செஞ்சோம்னா தான் எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் குடல் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நைட்டே சொல்லி வச்சுருந்து காலையில் 5 மணிக்கே போனாலும் கூட அங்கெல்லாம் ஒரே போட்டியாக தான் இருக்கும். ரத்தம் குடல்னால் இங்கெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரத்தம் வந்து அப்படியே ரத்தத்தை வந்து ஒரு நல்ல தேங்காய் பூவாக கரைச்சிட்டேன். இது வந்து வெங்காயம் குடலெல்லாம் வெந்ததுக்கப்புறம் போடணும். இது அப்படியே ஒரு வாரமாக வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். என்னடா இவ்வளோ வெங்காயம் போட்டுக்கிறேன்னு நினைக்காதீங்க. வெங்காயம், தேங்காயெல்லாம், கொத்தமல்லி தழை எல்லாம் எவ்வளோ குழம்பு உண்டுனா போகிறோமோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நல்லா வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குடல் வறுக்கும்போது மட்டும் பார்த்து தான் உப்பு போடணும். ஏன்னா நம்ம ரத்தமும் போடுறோம், ரத்தத்தில் உப்பு இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கட்டும். இந்த ரெசிபிக்கு வந்து பச்சை மிளகா தான் போட்டு செய்யணும். அப்போ தான் நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம மறுபடியும் குடலோடையும் வெந்து வரும். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம குடலை வந்து குழம்புல இருக்கிற குடலை வந்து நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். அரிச்சு எடுத்து இப்போ வந்து இதில் போட போகிறோம். குழம்புல வந்து குடல் வந்து நம்ம அரிச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். குடல் குழம்பு பொறுத்தளவுக்கு மல்லித்தலை போட்டோம்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே நிறுத்தி முடிச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடல் வந்து அரிச்சு எடுத்து போட்டாச்சு. வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உப்பு வந்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு பத்தலைனா கூட போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரத்தம், மல்லித்தலை, தேங்காய் பூ அதை வந்து சேர்த்திக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கலாம்.
வந்து இந்த ரத்தத்தில் இருக்கிற தண்ணி வந்து சுண்டி நல்லா வதங்குச்சுன்னா வெந்துடும். எப்பயுமே இந்த அளவுக்கு வெங்காயம், குடல், ரத்தம், மல்லி இலை எல்லாமே ஒரே அளவாக போடணும்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்பயுமே இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். நல்லா குடல் வெந்துட்டு இருக்கு. தண்ணி சுண்டுனா நிறுத்திக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, வெங்காயம் எல்லாம் எது எதுனே தெரியாத அளவுக்கு கரைஞ்சி எல்லாமே ஒன்றா கலந்து வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்க. எல்லாம் ரெடியாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இனி சாப்பாடும் ரெடி, குடல் பொரியலும் ரெடியாக இருக்குது, குழம்பும் ரெடியாக இருக்குது. இனி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தாங்க மீதி வேலை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.